Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து practice problems or normalization. அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்து அது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ரிலேஷன் இருக்கு. அதுல வந்து PQ RST வந்து attributes. PQ determines RST ன்னு இருக்கு. S determines P ன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து இது எந்த நார்மல் ஃபார்ம்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். எப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கேண்டிடேட் கீஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இதில் வந்து கேண்டிடேட் கீஸ் வந்து PQ QS தான் வந்து கேண்டிடேட் கீ. ஸோ ஒரு நார்மல் ஃபார்ம் கொடுத்துருந்தா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா எப்பயுமே ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம BCNFலேருந்து நம்ம போனோம். ஸோ BCNF, அதுக்கப்புறம் தேர்ட் NF, செகண்ட் NF இல்லைனா ஃபஸ்ட் NF. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு BCNFல இருக்கான்னு செக் பண்ணலாம். BCNF இருக்கிற கண்டிஷன் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி எ சூப்பர் கீ. PQ வந்து சூப்பர் கீ பிகாஸ் PQ வந்து கேண்டிடேட் கீ. எ கேண்டிடேட் கீ இஸ் அ சூப்பர் கீ. ஸோ இது BCNFல இருக்குது. S determines P, பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு S வந்து சூப்பர் கீயா கிடையாது. ஸோ வந்து இது வந்து BCNF கிடையாது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் BCNFல இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் அது நம்ம BCFன்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே செகண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்தது நம்ம வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மான்னு செக் பண்ணணும். இந்த இது ஃபஸ்ட்டு PQ determines RST அதை வந்து நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி BCNFல இருக்கோ அது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், இல்லை ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து வெறும் செகண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை மட்டும்தான் செக் பண்ணணும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி எ சூப்பர் கீ ஆர் ரைட் ஹேண்ட் சைட் ஷுட் பி எ ப்ரைம் ஆட்ரிபியூட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா P வந்து நமக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட். ஏன் P வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்? ப்ரைம் ஆட்ரிபியூட்னா வந்து எது கேண்டிடேட் கீயோட பார்ட்டோ அதுதான் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட். இப்போ PQ கீங்கிறதுனால P தான் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ PQRSங்கிறது அட்ரிபியூட்ஸு. P determines QRS, QR determines PS, S determines Q. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 3 கேண்டிடேட் கீஸ் இருக்குது. அதாவது P, QR, SR வந்து கேண்டிடேட் கீ. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நார்மல் ஃபார்மாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு BCNF. ஸோ P determines QRS. P வந்து கேண்டிடேட் கீனால அது சூப்பர் கீயாக இருக்கும். ஸோ இது வந்து BCNFல இருக்குது. QR determines PS. QR வந்து என்னது? அதுவும் வந்து கேண்டிடேட் கீ தான். கேண்டிடேட் கீ வந்து சூப்பர் கீ. ஸோ அதனால அதுவும் வந்து BCNFல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து SR. SR தான் வந்து கேண்டிடேட் கீ. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது? S இருக்குது. S வந்து நமக்கு வந்து சூப்பர் கீயா இல்லை. அப்போது இது BCNF கிடையாது. நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம் பார்க்குறோம். RHS வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டான்னு செக் பண்ணுறோம். நம்ம வந்து ஆமாம் எனக்கு வந்து RHS வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட். ஏன் ப்ரைம் ஆட்ரிபியூட்? QR வந்து கேண்டிடேட் கீ. அப்போ Qங்கிறது எனக்கு ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து எனக்கு தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு தான் எனக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து BCNFல இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். ஸோ எந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லையோ BCNFல இல்லையோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை மட்டும் நான் செக் பண்ணால் போதும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க PQRS. அதில் வந்து PQ determines R, PQS determines R, PQR determines S, PR determines S. இப்போ இதில் எது கேண்டிடேட் கீ? PQ தான் வந்து கேண்டிடேட் கீ. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் வந்து BCNF தான் ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா PQ வந்து நமக்கு கேண்டிடேட் கீனால இது சூப்பர் கீயாக இருக்குது. ஸோ இது வந்து BCNFல இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து PQS வந்து சூப்பர் கீயாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ BCNFல இருக்கும். அதே மாதிரி PQRும் வந்து நமக்கு சூப்பர் கீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்து நமக்கு BCNFல இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா PR determines S. PR வந்து சூப்பர் கீயா? இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன தேர்ட் நார்மல் BCNFல இல்லை. ஸோ நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணோம். தேர்ட் நார்மல் ஃபார்ம் PR determines S.
ரைட் ஹேண்ட் சைட் ஷுட் பி a prime attribute. நமக்கு prime attribute வந்து PQ தான் prime attribute. ஸோ இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை மட்டும் செக் பண்ணால் போதும் செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னு. ஸோ இது ஏன்னா இது கண்டிப்பாக பிசிஎன்எஃப்ல இருந்தால் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். இப்போ வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ கேண்டிடேட் கீ வந்து PQ. ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ ஷுட் நாட் டிட்டர்மைன் ஏ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஏன்னா அதுதான் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ வந்து PQ. இங்கே PQ எங்கே தனித்தனியாக இருக்கா? இல்லை. ஸோ இது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம். ப்ராப்பர் சப்செட் ஆஃப் PQ வந்து என்னது? PQ. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ அதனால் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா இது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்த எக்ஸாம்பிள், இப்போது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. PQRST வந்து attributes of the relation. PT determines QR, PR determines S, RS determines TQ, S determines T. இப்போ இதில் கேண்டிடேட் கீஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். PR, PS, PT வந்து கேண்டிடேட் கீஸ். ஸோ செக் பண்ணுவோம், ஒன்றா நம்ம செக் பண்ண போகிறோம். BCNF தேர்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிசிஎன்எஃப்ல இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ PT டிட்டர்மைன்ஸ் QR. PT வந்து கேண்டிடேட் கீனால இது சூப்பர் கீயாக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து பிசிஎன்எஃப்ல இருக்குது. PR டிட்டர்மைன்ஸ் S. PR வந்து எனக்கு கேண்டிடேட் கீ, அது சூப்பர் கீயாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து RS டிட்டர்மைன்ஸ் TQ. RS வந்து நமக்கு சூப்பர் கீ கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணுவோம். தேர்ட் நார்மல் ஃபார்மில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். T மட்டும்தான் இருக்குது. T மட்டும் ப்ரைம் ஆட்ரிபியூட், Q வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அதனால இது என்டையராக நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒன்று ப்ரைமாக இருக்குது, இன்னொன்று நான் ப்ரைமாக இருக்குது. ரெண்டுமே ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயுமே இல்லை. இப்போ இந்த இதை பார்க்கலாம். இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு தேர்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கேயே நான் செக் பண்ணலை பிசிஎன்எஃப்க்கு. எஸ் வந்து நமக்கு வந்து சூப்பர் கீ கிடையாது. ஸோ இதுவுமே பிசிஎன்எஃப் கிடையாது. ஸோ இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம் இல்லை. ஒன்று தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லைன்னா நம்ம கடைசியில் அப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் நார்மல் ஃபார்மான்னு செக் பண்ணணும். இப்போ செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு என்ன கண்டிஷன், ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ என்ன வரும், நமக்கு வந்து P வரும், R வரும், தனியாக வரும், P வரும், R வரும், S வரும், T வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ ஷுட் நாட் டிட்டர்மைன்ஸ் ஏ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டான்னு செக் பண்ணணும். should not determine a non-prime attribute தான் அது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ வந்து இங்கே P இருக்கா, RS சேர்ந்து தான் இருக்குது, R தனியாக S தனியாக இல்லை. ஸோ வந்து இது வந்து நான் சொல்லுவேன், இது வந்து நான் ஐ அக்செப்ட் தட் இது வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குன்னு. பட் S டிட்டர்மைன்ஸ் T. S வந்து என்னது ப்ராப்பர் சப்செட் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, டிட்டர்மைன்ஸ் ஏ. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இது இருக்குல்ல ப்ராப்பர் சப்செட் இருக்கிறதுனால நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டை சொன்னாலும் சரி, நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை சொன்னாலும் சரி, எனக்கு வந்து அதுக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ இருக்கிறதுனால இந்த ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை. அதனால தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸையும் ஒவ்வொரு நார்மல் ஃபார்மை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எந்த நார்மல் ஃபார்மை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதைத்தான் நம்ம ஆன்சராக எக்ஸாமில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா இது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். சரியா? அடுத்தது இப்போ வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது, அதில் PQRST வந்து அட்ரிபியூட்ஸு. இப்போ PQ டிட்டர்மைன்ஸ் RST, S டிட்டர்மைன்ஸ் TQ. இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம், BCNF செக் பண்ணலாம். BCNF தேர்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். ஓகேவா? BCNF இப்போ
PQ வந்து கேண்டிடேட் கீ. ஸோ இது BCNFல இருக்கும். எஸ் வந்து இருக்காது. இது வந்து ஸோ நான் தேர்ட் நார்மல் ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணுறேன். தேர்ட் நார்மல் ஃபார்ம் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். டி வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இது தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயே இல்லை. இப்போ நான் இதை வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை, இது செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இல்லை. ஏன் அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீழே பிஎஸ் இருக்குது, எஸ் இருக்குது. டிட்டர்மின்ஸ் ஏ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இது பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ அதனால நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்னா இங்கே Q இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க, T இருக்கு இல்லையா, Tயும் நம்ம பார்த்து தான் சொல்லணும். ஸோ அதனால் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் இருக்குதுன்னு கன்க்ளூட் பண்ணுறேன். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுத்தாங்க, ஒரு ஸ்கீமா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக அது ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா PQRங்கிறது ஆட்ரிபியூட்ஸு. ஸோ P டிட்டர்மைன்ஸ் Q, Q டிட்டர்மைன்ஸ் PR. இப்போ இதில் கேண்டிடேட் கீ வந்து PQ. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து BCNF செக் பண்ண போகிறேன். BCNFக்கு என்ன கண்டிஷன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயாக இருக்கணும். P வந்து எனக்கு சூப்பர் கீ, ஏன்னா கேண்டிடேட் கீ இஸ் அ சூப்பர் கீ. அதே மாதிரி Q வந்து எனக்கு சூப்பர் கீ. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து BCNFல இருக்குதுன்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த ஒரு ரிலேஷன் இருக்குது, ABCDE. A டிட்டர்மைன்ஸ் BC, BC டிட்டர்மைன்ஸ் AD, D டிட்டர்மைன்ஸ் E. இப்போ கேண்டிடேட் கீஸ் வந்து ABC. இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒன்றா நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு BCNFல இருக்கா? ஃபஸ்ட்டு இது இருக்குது, ஏன்னா சூப்பர் கீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. BC இதுவும் சூப்பர் கீ, இதுவும் BCNFல இருக்குது. D டிட்டர்மைன்ஸ் E. இது வந்து இதுவா BCNFல இருக்கா? இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், தேர்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ணுறேன். தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இது இல்லை. ஏன் தேர்ட் நார்மல் ஃபார்மில் இல்லை? ஏன்னா D வந்து எனக்கு ஒரு நான் ப்ரைம் ஆட்ரிபியூட், டிட்டர்மின்ஸ் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட், ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட். இல்லைன்னா நான் எப்படி சொல்லலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும், E வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் நார்மல் ஃபார்ம் செக் பண்ண போகிறேன். செகண்ட் நார்மல் ஃபார்மில் வந்து கேண்டிடேட் கீயோட ப்ராப்பர் சப்செட் என்ன வரும்? ஏக்கு வந்து நல் செட் வரும், இன்னொன்று BCக்கு வந்து B வரும், இன்னொன்று C வரும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மூணில் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அதனால் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் சொல்கிறேன் நான். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல் செட்டும் இல்லை, பியும் இல்லை, சியும் இல்லை. அதனால் வந்து இது வந்து இந்த ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இதுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா BCNFல இருந்தால் அது டிஃபால்ட்டாக தேர்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கும், செகண்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கும், ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம்லேயும் இருக்கும். இப்போ வந்து இது கொடுத்துருக்காங்க R of ABCDE. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, A டிட்டர்மின்ஸ் B, BC டிட்டர்மின்ஸ் E, DD டிட்டர்மின்ஸ் A. இப்போ கேண்டிடேட் கீஸ் வந்து ACD, CDE, BCD. இப்போ வந்து என்ன செக் பண்ணணும்னா BCNFஆன்னு செக் பண்ணலாம். ஸோ BCNF செக் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயாக இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து சூப்பர் கீ கிடையாது, செகண்ட் ஒன் வந்து சூப்பர் கீ கிடையாது, டியும் வந்து சூப்பர் கீ கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எதுவுமே BCNFல இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மான்னு செக் பண்ணுறேன். தேர்ட் நார்மல் ஃபார்மில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்கணும். இங்கே B வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குது, இங்கே இங்கே E இருக்குது, Eயும் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குது, Aவும் இருக்குது. ஸோ A வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் ABCDE, B டிட்டர்மின்ஸ் A, A டிட்டர்மின்ஸ் C, BC டிட்டர்மின்ஸ் D, AC டிட்டர்மின்ஸ் BE. ஸோ இதில் வந்து BCNFஆன்னு செக் பண்ணுவோம். இது வந்து BCNFன்னு எப்படி செக் பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சூப்பர் கீயாக இருக்கணும். இப்போ இங்கே கேண்டிடேட் கீ இஸ் அ சூப்பர் கீ. ஸோ இது வரும். இப்போ BC வந்து நமக்கு வந்து சூப்பர் கீ தான், ஏன்னா ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரி ACயும் வந்து சூப்பர் கீ. ஸோ இந்த ரிலேஷன் வந்து BCNFல இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் கொடுத்தா ஒரு நார்மல் ஃபார்ம், ஹையஸ்ட் நார்மல் ஃபார்ம் எப்படி
ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.